ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வீர திருத்தமிழர். நான் தான் உங்கள் திருநீலகண்டன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டர் தாலுக் அதோடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது செகண்ட் பார்ட்டு கொஸ்டின் நம்பர் 26லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு ஈஸியாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்ட் 1 வந்து போட்டிருந்தேன் 1 to 25 வரைக்கும். அந்த வீடியோவோடைய கண்டினியூவேஷன் தான் இது, பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 26th வந்து பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், ஜான் பென்னிக்விக். 27th வந்து பார்த்தீங்கன்னா தமிழன்பன் என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராபி சேதுபிள்ளை. 28th வந்து பார்த்தீங்கன்னா கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன். 29th வந்து பார்த்தீங்கன்னா காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர், பாரதியார். 30 வந்து பார்த்தீங்கன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர், வள்ளலார். 31 வந்து பார்த்தீங்கன்னா வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். 32nd வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள விளைவு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர், வளர்ச்சி. 33rd வந்து பார்த்தீங்கன்னா உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், திருக்குறள். 34th வந்து பார்த்தீங்கன்னா சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், ஆண்டாள். 35th வந்து பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உரைத்த சங்க கால புலவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், கணியன் பூங்குன்றனார். 36th வந்து பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் உள்ள திணை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர், முல்லை திணை. 37th வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களால் ஆனது டேஷ் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சீர். சீர் தான் எழுத்துக்களால் ஆனது. 38th வந்து பார்த்தீங்கன்னா செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், இன்னிசை அளபெடை. 39th வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மீசை சிரித்தார் அடிக்கோடிட்ட தொகையின் வகையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், அன்மொழி தொகை. 40th வந்து பார்த்தீங்கன்னா தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனுடன் எதிர்த்து போரிடுவது பற்றி குறிப்பிடும் திணை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நொச்சி திணை. வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 42nd வந்து பார்த்தீங்கன்னா கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், கொழுந்தாடை. 43 வந்து பார்த்தீங்கன்னா வேணுவனம் என்னும் சொல்லின் பொருள் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூங்கில் காடு. 44th வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் டேஷ் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர், வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வருகிறது. 45th வந்து பார்த்தீங்கன்னா பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டவை எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பனையோலைகள். 46th வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் என்பவை யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். 47th வந்து பார்த்தீங்கன்னா சோப்பக்குழையும் அனிச்சம் என தொடங்கும் திருக்குறளை நிறைவு செய்யும் தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர், முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. 48th வந்து பார்த்தீங்கன்னா மலைபடு கடாம் பாட்டுத் தலைவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நன்னன். 49th வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், 4 3 2 1. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சரை வந்து இது பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. 50வது வந்து பார்த்தீங்கன்னா கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான், இதில் கனவு கண்டவன் டேஷ் கைத்தலம் பற்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆண்டாள் கண்ணன். இந்த 50வது கொஸ்டினோட பார்ட் 2, அதாவது 26லேருந்து 50 வரைக்கும் பார்ட் 2 முடிஞ்சது. 25 கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.